வணக்கம் அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நார்டு. ஏன்னா CE4ங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் லைட்டு, பட் ஆக்சுவல் மிட் ரேஞ்ச் இதுதான். லைட்டெல்லாம் நான் லிஸ்ட்லேயே வைக்கல. அது 3 வருஷமாக ஒரே ஃபோன் தான், சும்மா பேரை மாற்றிட்டு இருக்காங்க. பட் என்னடா வெளியில் இருக்கா? ஓகே சரி, இதாங்க பொட்டியை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வித்தியாசமான பொட்டி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த பிராண்டுமே இப்படி ஒரு பொட்டி கொடுத்ததே கிடையாது. ஓகே நாடா எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது இருக்கா? இதை இப்படி ஓப்பன் பண்ணால் பட்ஸ் வெளில எட்டி பார்க்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபோன் எட்டி பார்க்கும். அவ்வளோதான். சே, வேறு லெவலில் ஒரே இதில் வந்து பட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, கீழே வச்சுட்டா இந்த ப்ளூ கலர் வேறு மாதிரி இருக்குல்ல போன கம்பேர் பண்ணும்போது? போன தடவை இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ப்ளஸ் ப்ளூ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது மெர்க்கூரியல் சில்வர், அது தவிர பிளாக் கலரும் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர் ஒரு வித்தியாசமான. இந்த சில்வர் தானே நல்லா இருக்குமோ? சில்வர் தான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் க்ரீன் கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ 12GB 256GB, இது தவிர 8 128 இருக்குது. ரிவ்யூஸ் கைடில் 16GB ஃபைட்டெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் இந்தியாவுக்கு வருமானு தெரில. ஓகே. ஸோ சார் வேல்யூ 1.18 வந்து ஹெச்ஆர், 1.06 வந்து பாடி சார். ஓகே, மெட்டல் பாடி ஃபோனுக்கு சார் வேல்யூ ஓகே. வேறு என்ன இருக்குங்க? இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தியா? 8mm திக்னஸ்ஸு. ஓகே, அவ்வளோதான். வெயிட் இதில் போடலையா? லைட் வெயிட் 200 கிராம் தான். ஸோ பாக்ஸில் வந்து இந்த கிளியர் கேஸ் இருக்குங்க. நான் கூட நல்ல இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு நினச்சேன். இது கலர் மாறுமே. இந்த கேஸ்க்கு வந்து நம்ம வேறு யாராவது இந்த ஒப்போலாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்கலாம்டா. ஸோ அதே மாதிரி டைப் A to டைப் C தான். சூப்பர் ஹுக்கு 100 வாட். ஓகே, சூப்பர் தான். நைஸ். ஸோ இதான் மொத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். டிசைன் பாருங்க, சூப்பர். Pixel 2, Pixel 3 3ல விட்டது தானே. அதுக்கப்புறமா வரல 3 சீரிஸ் 3T அதில் கூட நீ அங்கே போயிட்டியா? அது 5Tயோட முடிஞ்சு போச்சு. 5T ஆமாடா. 5Tயில் வந்து மெட்டல் பாடி இருந்துச்சு 2017. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மெட்டல் பாடி. ஸோ இது வந்து ஏதோ 20,000 இது இருக்குது, அது இந்த HD டிசைன் இருக்குது, அது இருக்குது. தெரியுதான் அந்த டிசைனு உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும், ஆனால் ஃபீல் பண்ண முடியாது. அது இல்லடா, ஏதோ அந்த 20,000 அது ஏதோ பண்ணி அவங்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ண சொன்னால் எங்கே யூஸ் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. ஸோ இங்கே வந்து கிளாஸ் இருக்கும், இங்கே வந்து மெட்டல் ஃபுல்லாக யூனிபாடி மெட்டல் தான், சைடோடு அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். அங்கேயும் கிளாஸ் கொடுத்ததுக்கு பதில் வேறு ஏதாவது பேசாமல் கொடுத்துருக்கீங்க. இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டுது. அது மட்டும் இல்லை வச்சு, அது மேபி ஒரு ஃபைபர் கூட பண்ணிட்டு போயிருக்கலாம். ஹை குவாலிட்டி இப்போ லென்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம்ல ஃபைபர், அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, கிளாஸ் கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும். மெட்டல்லேருந்து ஷாக் ஈஸியாக உள்ள கண்டக்ட் ஆகுமா, உடஞ்சிரும் கீழே விழுந்தா. ஸோ ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து அங்கங்கே பார்க்கலாம் நீங்கள் மெட்டல்னால. அவங்க வந்து ஏதோ புது ஆண்டனா டிசைன்லாம் பண்ணியிருக்காங்களாம். சிக்னல் இஷ்யூலாம் எனக்கு வரல எதுவும். ஸோ அதே மாதிரி இது ஆலர்ஸ்லேட்டர் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு. ஓகே. ஸோ அவ்வளோதான். டிசைன் வந்து யூனிக்கான டிசைனுங்க. சைனாவில் வந்து இந்த மாதிரி டிசைன் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு மற்ற இதுக்கு தான் வந்து இது இருக்குது. சைனாவில் வந்து ACE3Vன்னு வச்சுல, அதில் வந்து இந்த மாதிரி டிசைன் இல்லை. டிஸ்பிளே கலர் இது டார்க் மோட் ஆஃப் பண்ணிடுவா. ஓகே, சூப்பர். ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து இது தெரியும். பாருங்க, இது LTPA பெசல் கிடையாது, ஆனால் வந்து சின்ன பெசல் தான் இருக்குது. ஓகே. ஏன் LTPA பேனல் கிடையாதா? காசு தான். இது ரியல்மி கொடுக்குறாங்க, ஆனால் இவங்க கொடுக்கல. ஓகே. ஆனால் இவங்க என்ன ப்ரைஸில் இதை விற்க போகிறாங்க? மோஸ்ட்லி 30,000 to 35,000 ரேஞ்சு தான். நிறைய பேர் 27,000 போட்டுக்கிட்டு இருக்காங்க. 27,000 பேங்க் ஆஃபரோடையும். இந்த ரியல்மி பண்ணாங்கல்ல 31,000, ஆனால் வந்து உங்களுக்கு 27,000 26,000 பேங்க் ஆஃபரா? பேங்க் ஆஃபர் அந்த ஆஃபர்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்கல்ல. ஓகே, அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி நேராக அபவுட் ஃபோன் போனால் என்ன இருக்குது? எதுவுமே எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. 256GB இருக்குது. 256GBலையும் 512GBலையும் UFS 4.0 இருக்கும். 128GBல வந்து UFS 3.1. இதில் பிரச்சனை இல்லைல்ல? 12 மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே மாதிரி 12GB அப் டு இதெல்லாம் இப்போ காட்ட ஆரம்பித்தாங்க. மெமரி ஃப்ரீ இதெல்லாம் முன்னாடி காட்டுவாங்களாண்ணா? இதெல்லாம் சும்மா இவனுங்க இந்த கலர் வயசில் காட்டுறாங்க. இன்னும் அது கலர் வயசில் இதெல்லாம் காட்டுறாங்க. நான் புதுசாக பார்க்குறேன். அது எல்லாமே நம்ம டிசேபிள் பண்ணிடலாம் விடு. ஸோ முக்கியமானது அப்டேட்ஸு ஆண்ட்ராய்ட் 14ல் வருதா? 4 வருஷம் 4 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு. 4 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 6 செக்யூரிட்டி அப்டேட்டு. ஃபஸ்ட் டைமாக நாடு சீரீஸில் வந்து இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைமும் OnePlus ஹிஸ்ட்ரியிலே வந்து 6 வருஷம் கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்டிக் ஃபீட்பேக்லாம் ஓகே, டீசெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியாலிட்டி ஆடியோ அந்த மாதிரி ஆடியோ தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆப்டிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டீசெண்டாக இருக்குது.
நீங்கள் பயங்கரமாலாம் எதிர்பார்க்க முடியாது ஹாப்டிக் ஃபீட்பேக்கு. 12R அளவுக்கு கிடையாது இல்லையா? 12R அளவுக்கு கிடையாது. 12R மெட்டல் பாடி தான், ஆனால் யூனி பாடி கொடுக்கறதுனால கொஞ்சம் யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லிட்டியா சென்சார் தான் மெயினில், வந்து லிட்டியா சென்சார் இருக்குது. லிட்டியா 600 ரியல்மி 60 இருக்கிற அதே தான். 8 MP அல்ட்ராவைட் இருக்குது, மேக்ரோ கிடையாது. அதே மாதிரி 2x இன்சென்சார் ஜூம் இருக்கும், அப் டு 20x வரைக்கும் ஜூம் போகும். நீங்கள் வந்து கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க. போர்ட்ரேட்டில் அதே மாதிரி 1x 2x ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லா இருக்கிற அதே ஒரு சேஞ்சுமே கிடையாது. வீடியோவில் வந்து 4K 60 fps இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் 4K இருக்கா? ஃப்ரண்ட்டில் வந்து 1080p தான், 4K கிடையாது. அடப்பாவில ரியல்மிலாம் 4K கொடுத்துட்டு இருக்கான். சரி ஓகே, ரியல்மி கொடுக்குறான், என்ன பண்ணுறது, இவங்க வந்து கொடுக்குறதில்ல. ஸோ வீடியோ குவாலிட்டி ஓகே, ஃபோட்டோ குவாலிட்டி லோ லைட் நான் வந்து அந்த அளவுக்கு செக் பண்ணல. நார்மல் ஃபோட்டோஸ்லாம் வந்து இல்லை ஃபஸ்ட்டு இது என்ன இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், அதுவும் அன்பாக்சிங் இம்ப்ரெஷன் தானே, ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். வேற என்ன தெரியணும்? வேற என்ன டிஸ்ப்ளே குவாலிட்டி HDR டிஸ்ப்ளே. அப்புறம் ஸ்பீக்கரையும் காமிச்சிட்டேன்னு வையே. என்ன இந்த வீடியோவில் பாம்பு ரொம்ப வேகமாக போகுது, ஸ்பீடாக இருக்குது போலைய வீடியோ. அட்வான்ஸ்ட் 1080p போடும், 1.5K ஸ்க்ரீனுக்கு இருக்கு 4K. நல்லா இருக்கு HDR தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் HDR வரல. இதுவும் ஏதாவது ரியல்மி மாதிரி பஞ்சாயத்தானு தெரில, எனக்கு HDR சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. எது நெட்ஃப்ளிக்ஸ்லையா? நெட்ஃப்ளிக்ஸில் HDR வரல, யூடியூப்ல வருது. ஓகே, இது ஸ்பீக்கர்னா சும்மா கலகலன்னு இருக்குமா? நல்ல ஸ்பீக்கர் தான். நாட் பேட். என்ன இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா ஸ்பீக்கரும் இப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப பேஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ கேமரா ஓகே தான். அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் 7+ Gen 3 தான், உங்களுக்கு 60 அளவுக்கு தான் இது கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து 8s Gen 3 கிடையாதோ? 7+ Gen 3. ஆனால் எங்கள் ரிவ்யூவர்ஸ் கைடில் போய் 7 Gen 3யோட கம்பேர் பண்ணிட்டுருங்க. 7+ Gen 2 கம்பேர் பண்ணுறது 7 Gen 3யோட வேறு லெவல் ஸ்பீடாக இருக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது நாட் C4. அது ஆனா பரவாயில்லடா, டீசென்டான பசங்கடா. அவங்களோட போனையே கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா கொடுக்குறானுங்க. நிறைய பேர் எது கூட கம்பேர் பண்றோம்னு பொருத்தமே இல்லாம கம்பேர் பண்ணி எதையாவது சாகடிக்கிறானுங்க. ஐபோனோட கம்பேர் பண்ணுவாங்க, S24 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆமா, எதுக்குடா நீங்க பண்றீங்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு OnePlus சரித்திரத்திலேயே வந்து நாடுல இந்த மாதிரி பில்டு குவாலிட்டி இதெல்லாம் கொடுத்தது வந்து முதல் டைம். எனக்கு பில்டு குவாலிட்டி எல்லாம் பிடிச்சிருக்கு. கேமரா நீங்கள் 60 ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 60க்கும் இதுக்கும் அதே கேமரா செட்டப் தான். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Antutuல எனக்கு நான் நிறைய வாட்டி ரன் பண்ணி பார்த்தேன், ஸ்கோர் வரல. ஸ்கோர் வரலையா? 12.9 மில்லியன் வந்திருக்கு. நிறைய 1.29 மில்லியன், 13 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஆனால் ரியல்மிலாம் எப்படி பண்ணணும்னே தெரியல, 14 லட்சம் வருது. 60 இவங்க வந்து 6 வருஷத்துக்கு ஃபோன் உழைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்டேட் வர கொடுக்குறான்ல, நாலு பேர் நம்ம கேள்வி கேட்டக்கூடாது. ஆனால் கீக் பெஞ்ச்லலாம் வந்து CPU பெஞ்ச்மார்க்லாம் வந்து கரெக்டாக வருது. இந்த த்ராட்லிங் வந்து 50% தான் இதில் வருது, எஃபிஷியன்சியா வந்து 50% வருது. அப்படியா? வந்து ஒரு 10 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 43 டிகிரி அந்த மாதிரி. ஓ, அப்போ இவனும் வந்து என்ன பண்றான்னா நல்லா டவுன் த்ராட்டில் பண்றான். த்ராட்லிங்ல கூலிங் சொல்யூஷன் வந்து ரியல்மி 60ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த எஃபிஷியன்சி ஞாபகம் இருக்கா? போக்கோல மட்டும் பார்த்தா போக்கோ மட்டும் அவ்வளவு வந்து அவ்வளவு ஹீட் ஆகும். ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் 90s. இது வந்து 50 டிகிரிலாம் போகாது. ஆனா வந்து த்ராட்லிங் மாதிரி இந்த கொஞ்சம் ஹீட்டிங் அந்த அளவுக்கு கூலிங் சொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. இல்ல ஆனா பிராக்டிக்கலா சொல்ல போனா அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது தான் என்ன ஒண்ணு உங்களுக்கு இந்த CPU ரீபாலிங் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு. ஆனா நார்மல் யூஸ்ல வந்து ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு எதுவும் தெரியல. மெட்டல் ஃபோன் வேறயா, நாம இது எதிர்பார்த்தேன். வெயில்ல மேப் போட்டு ஆமா எஸ்கேப், வெயில்ல நல்லா வெயில் அடிக்கும் போது 5G டேட்டா கூகுள் மேப்ஸ் அப்படியே நேவிகேட் பண்ணும்போது பின்னாடி வந்து யூடியூப் மியூசிக் அப்படி போட்டுட்டு போனோம். அப்ப தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. அந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம்
இருக்கு. உங்களுக்கு நீங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக கேமிங் வாங்கணும், ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வந்து 12R போயிடலாம். இருக்கு. ஐகோன் A9 Pro இருக்கு. ஐகோன் A9 Pro இருக்கு. இல்ல இவங்க கம்பெனிலேயே சொல்றேன், எனக்கு ColorOS தான் பிடிக்கும். பட்ஜெட் இருக்குல்ல, இவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, பேங்க் ஆஃபர்லாம் போகும், உங்களுக்கு 27,000 கிடைக்கும், 27,000 கிடைக்கும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்கல்ல. இது எங்க கிடைக்குது? இதுவும் கிடைக்கும், ஆனா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கும், பிரைமரி மார்க்கெட்ல கிடைக்காது, செகண்ட்ஸ்லயும் கிடைக்காது. இப்போ சரி, அதான் இது வந்து எப்படின்னா 38,000 37,000 வரும். ஏன்னா 35,000 உங்களுக்கு ஐகோன் A9 Pro இருக்கு. இப்போ பிரைம் டேஸ் எல்லாம் இன்னும் சீப்பா வரும், வாய்ப்பு இருக்கு. கேமிங் அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், எனக்கு வந்து பில்டு குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது. ஆனால் ஐகோன் A9 Proல LTPO இருக்குது, ரியல்மி GT60ல LTPO இருக்குது, LTPO இல்லை. ஸோ சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. பில்டு குவாலிட்டி தான் தரமாக இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. ஆனால் காலிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வரல. நான் மெட்டல் தான் காலிங் இஷ்யூ இருக்கு. 7+ Gen 3யோட ப்ளஸ் பாயிண்ட் காலிங் இஷ்யூ இல்லை. தட்ஸ் ஏன்னா நான் மெட்டல் ஃபோனில் முன்னாடிலாம் ஆண்டனா இதெல்லாம் இஷ்யூ இருக்கும்ல, காலிங் வந்து கால் ட்ராப்ஸ் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரல. இல்லடா, அப்பயே பார்த்தோன்னா 5T 5 எல்லாம் கால் ட்ராப்லாம் வந்தது இல்லை. 3Tலாம் சொல்லவே வேணாம், அது குவால்காம். ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் அ குவால்காம் SoC. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh 100 வாட் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் அரை மணி நேரத்தில் வந்து 100% சார்ஜ் ஆகும். உங்களுக்கு பேட்டரி வந்து நார்மல் யூஸ் பண்ணால் எனக்கு 2 நாளாக நிற்கிது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் யூசேஜ் பொறுத்திருக்கு. ஹெவி யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் நிற்கும். இல்லை, நம்ம மக்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நின்றோம்னு நினைக்கிறேன். அப்போ நீ 2 நாள் நிற்குதுங்கிற, அப்போ ஒரு நாளாவது வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிற்கும். கேமிங்கான ஃபோன் இது கிடையாதுங்கிறத நாங்கள் திரும்பியும் பதிவு பண்ணிக்கிறோம். அது மட்டும் கேமிங்கான ஃபோன் தான், ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கேமிங் நான் வந்து இந்த மாதிரி கேமிங் ஆடுவீங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுவீங்களா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் ஓகே. நீங்கள் வந்து வெரி குட், நான் கண்டினியூஸாக வந்து 2 மணி நேரம் கண்டினியூஸாக ஆடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆகும், கண்டிப்பாக ஹீட் ஆகும், இதுவாகும், ஸ்டெடியான ஃப்ரேம் ரேட் வந்து வராது. ஸோ மற்றபடி வரதும் இல்லை. அண்ட் எனிஹவ் நம்ம வந்து Q&A ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு மனசில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை அத்தனையும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம். #கமெண்ட் சரி நான் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.